Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra example 2.11. Find the complete set of values of for a for which the quadratic x square minus ax plus a plus 2 is equal to 0 has equal roots. So உங்களுக்கு தெரியும் equal roots னா. So நீங்க படிச்சிருப்பீங்க delta is equal to b square minus 4ac. இது நீங்க படிச்சிருப்பீங்க nature of roots சொல்லி படிச்சிருப்பீங்க. So nature of roots எப்படி இருக்கும்? So 1 greater than 0 இருக்கும் இல்ல less than 0 அல்லது equal to 0 இருக்கும். So greater than 0 வந்துச்சுனா உங்களுக்கு வந்து real and unequal, less than equal to 0 வந்துச்சுனா real and equal, delta less than 0 வந்துச்சுனா no real roots னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈக்குவல் ரூட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 0 என்னது? டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0னு அர்த்தம். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 0ன்னு சொல்லிட்டு வரும். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏபிசி கண்டுபிடிங்க. ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ எக்ஸ் பக்கத்தில் உள்ள எல்லாமே, சி ஈக்குவல் டு மிச்சம் இந்த கான்ஸ்டன்ட் பாருங்க ஏ ப்ளஸ் 2. டிஸ் 2 ஒன்லி கிடையாது, ஏ ப்ளஸ் 2 ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் சி. ஸோ அதை நீங்கள் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு 0 போடுங்க. ஸோ minus a the whole square minus b square minus 4ac. So 4 into a and உங்களுக்கு 1 into c, they are given c that a plus 2. So இது ஒரு equation உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அது என்ன equation? a square. So minus a the whole square is a square minus 4 into a plus 2. ஸோ நான் எதுக்காக இந்த மாதிரி நம்ம இப்போ போடுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக டெல்டா இது வந்து கம்ப்ளீட் செட்டாக வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன வேல்யூஸ் எல்லாம் ஏக்கு பதிலாக நீங்கள் போடும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனுக்கு ஏக்கு பதிலாக என்ன வேல்யூஸ் எல்லாம் போட்டால் சொல்யூஷன் பண்ணணும். நாட் சால்வ், எக்ஸை சால்வ் பண்ண முடியாது. இதை வச்சு ஸ்ட்ரைட்டாக யூ காட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு காரணத்துக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெத்தட் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதே எக்ஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு வந்து இங்கே ஏனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சாகணும், ஏ வச்சு வரக்கூடிய ஈக்குவேஷன். ஸோ அதனால தான் நம்ம கொடுத்துருக்க ஒரே ஒரு ஹிண்ட் இது ஈக்குவல் ரூட்ஸ். அந்த கொடுத்த ஹிண்ட் வச்சு நம்ம ஏ உள்ள ஈக்குவேஷனை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 4 உள்ள போக ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4ac ப்ளஸ் 8 is equal to 0. இதுவும் மைனஸ் 4a மைனஸ் 8 is equal to 0. இதுதான் உங்கள் ஈக்குவேஷன். ஸோ ஏ டேர்ம்ஸில் ஈக்குவேஷன் கிடச்சிட்டா அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ஏ கண்டுபிடிக்கணும். கம்ப்ளீட் செட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஏ தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து ஏ பிசி கண்டுபிடிச்சிங்க. ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு மைனஸ் 1, சி ஈக்குவல் டு மைனஸ் 8. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபார்முலா போடுங்க. ஏ ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இது உங்கள் ஃபார்முலா. ஸோ இது எந்த மெத்தட்லாம் செய்யலாம்? ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மூலமாகவும் செய்யலாம். நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட் வந்து ஃபார்முலா மெத்தட். பிகாஸ் இது ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்லாம் உங்களுக்கு போகாது. அதனால் நம்ம இப்போ இந்த மெத்தடில் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் ஆஃப் பி என்னது உங்களுக்கு -4, அங்கே -4. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் -4 ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் -4 இன்ட்டு ஏசி 1 இன்ட்டு -8 ரூட்டுக்குள்ளே பை 2 இன்ட்டு 1. ஸோ இது என்ன ஆகும்? ஏசி ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் இது உங்களுக்கு என்ன ஆகும்? -4 ஹோல் ஸ்கொயர் 16 ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே ஒரு மைனஸ். ஸோ ப்ளஸ் ஆகும். 4 1s are 4, 4 8s are 32. ஸோ 32 பை இது என்ன வரும்? 2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா 48ன்னு சொல்லிட்டு வரும் பை 2. ஸோ 2 வருதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 4குள்ளே ரூட் 48 நீங்கள் வந்து ஒரு 4 காமன் அடிக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ அப்படின்னாச்சுன்னா 16 இன்ட்டு 3 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னாச்சுன்னா உங்களுக்கு 16 இன்ட்டு 3 எடுத்தாச்சுன்னா 48 தான் வரும். ஸோ 16 ரூட்டுக்குள்ளே வெளியே இருக்கும்போது 4 ஆயிரும். ஸோ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 3 பை 2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக 4 காமன் எடுத்துருக்கேன். 4 இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் 3, 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 பை 2ன்னு சொல்லியிருக்கோம். இது கேன்சல் ஆகும். 2 இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் 3 சொல்லி 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 வரும். ஸோ ஏ ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 3 அப்படி சொல்லியிருக்கு. ஸோ த வேல்யூஸ் ஆஃப் ஏ ஆர் 2 plus 2 root 3 and 2 minus 2 root 3. ஸோ அந்த சமான கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, அங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீட் செட்ஸ் வேல்யூஸ் ஆஃப் ஏ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எக்ஸில் தான் இருக்குது, எக்ஸ்லேயும் ஏலையுமே இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணணும்? கம்ப்ளீட் செட்ஸ் வேல்யூஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் வந்து ஏ வரக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் ரூட்ஸ்னு ஒரு விஷயம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கம்ப்ளீட் செட் ஆஃப் வேல்யூஸ் போட்டு ஏ ஈக்குவல் டு போட்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்படி ஏ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வேல்யூஸ் எல்லாம் இதுதான். ஸோ இதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட் செட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஏன்னு சொல்லி நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்டர்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.